Okay. Hello everyone. I'm Dr. Anita, working as a consultant physician at Divya Clinic, Vellore. ஸோ இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டே. ஸோ ஒவ்வொரு வருஷமும் May 17th வேர்ல்டு டென்ஷன் டே கொண்டாடிட்டு வராங்க. இந்த வருஷம் 2025 ஓட தீம் என்னன்னு பார்த்தீங்கன்னா மெஷர் யுவர் பிளட் ப்ரெஷர் அக்யூரேட்லி அண்ட் கண்ட்ரோல் இட் அண்ட் லீவ் லாங்கர். ஸோ இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட பிபியை நம்ம ரெகுலராக செக் பண்ணோம்னா நம்மளுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறது நம்ம ரொம்ப ஆரம்பத்திலே கண்டுபிடிக்கலாம். ஸோ அதனால் நம்ம கண்ட்ரோல் பண்ணும்பொழுது நமக்கு ஹைப்பர் டென்ஷன் ரிலேட்டட் காம்ப்ளிகேஷன்ஸ் லைக் ஸ்ட்ரோக், அதுக்கப்புறம் ஹார்ட் அட்டாக், கிட்னி ப்ராப்ளம் இது எல்லாமே வராமல் நம்மளால் தடுக்க முடியும். இது ஏன் நம்ம தெரிஞ்சுக்கணும் டாக்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உலகம் முழுக்க 1.28 பில்லியன் மக்கள் 30லேருந்து 70 வயசு வரைக்கும் இருக்கவங்க ஹைப்பர் டென்ஷனால் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. நம்ம இந்தியாவில் ரீசெண்டாக ICMR ப்ராஜெக்ட் சர்வேலன்ஸில் பார்க்கும்போது 35% வரைக்கும் ஹைப்பர் டென்ஷனால் அஃபெக்ட் ஆயிருக்காங்க. இதில் இன்னும் கவலைக்குரிய விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 50% இருக்கிற மக்களுக்கு பிளட் ப்ரெஷர் இருக்கிறதே தெரியறதில்லை. ஏன்னா நமக்கு இப்போ சுகர் இருக்கவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமாக பசிக்கும், யூரின் அடிக்கடி போகும். ஆனால் பிளட் ப்ரெஷர் இருக்கவங்களுக்கு ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான வார்னிங் சைன்ஸ் எதுவுமே கிடையாது. அதனால் அவங்க ப்ரெஷர் இருக்கிறதே தெரியாமலே வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க. ஓகேங்க டாக்டர், பிளட் ப்ரெஷர் அப்படின்னா நம்ம எந்த அளவுக்கு மேலே இருந்த பிபி அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்டு நார்மல் பிபி 120லேருந்து 80 வரைக்கும். ஸோ 140க்கு மேலே போச்சு, 140/90 இதுக்கு மேலே போச்சுன்னா அதை நம்ம ஹைப்பர் டென்ஷன் அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்க டாக்டர், ஹைப்பர் டென்ஷன் எதனால் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சால்ட் இன்டேக் ரொம்ப அதிகமாக இருந்தாலோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் இந்த பழக்கங்கள் அதிகமாக இருந்தாலோ, இல்லை ஒபிசிட்டி உடல் பருமன், இல்லை ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப், ரொம்ப கவலை ரொம்ப ஜாஸ்தி இருந்ததுன்னா, இல்லாட்டி சில மாத்திரைகளாலையும் பிபி அதிகமாகலாம், தைராய்டு பிரச்சனை, கிட்னி பிரச்சனை, இந்த மாதிரி நிறைய காரணங்கள் பிளட் ப்ரெஷர் அதிகமாகிறதுக்கு காரணங்கள் இருக்குது. சரிங்க டாக்டர், இது எப்படி நம்ம பிபியை கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உப்போட அளவு நம்ம தினமும் எடுத்துக்கிற உப்போட அளவு நம்ம குறைவாக எடுத்துக்கணும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஊறுகாய், அதுக்கப்புறம் அப்பளம், எதெல்லாம் ப்ரிசர்வேட்டிவ் ஐட்டம்ஸ், டின்ட் ஐட்டம்ஸ், நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் நிறைய உப்பு வச்சு நம்ம டின்ட் ஐட்டம்ஸ்லாம் இருக்கும். இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணின உணவுகளை தவிர்த்தாலே நம்ம பிபி வராமல் தடுத்துக்கலாம், கண்ட்ரோலாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி, ரெகுலர் எக்ஸசைஸ், அட்லீஸ்ட் மினிமம் ஒரு 30 minutes நம்ம எக்ஸசைஸ் பண்ணோம். உடல் எடையை குறைக்கணும். ஸ்மோக்கிங், ஆல்கஹால் கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. அதுக்கப்புறம் நமக்கு சப்போஸ் தைராய்டு, கிட்னி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ரெகுலராக செக்அப் பண்ணி நம்ம உரிய மாத்திரைகள் ரெகுலராக எடுத்துக்கிட்டாலே நம்ம கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பிளட் ப்ரெஷர் நம்ம வீட்லேயே செக் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் ஒரு 2 minutes கூட ஆகாதுங்க. நம்ம இப்போ நிறைய ஆம்புலேட்டரி பிபி மானிட்டர்ஸ் ப்ளஸ் ஹோம் பேஸ்டு பிபி செக்அப் நிறைய ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் எல்லாம் இருக்குது. சரி, நம்ம வீட்டில் செக் பண்ணும் போது எப்படி செக் பண்ணோம் டாக்டர் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா ஜஸ்ட் நம்ம பிபி செக் பண்ணதுக்கு முன்னாடி ஒரு 5 minutes நம்ம ரிலாக்ஸ்டாக இருக்கணும். கம்ஃபர்டபுளான சீட்டிங்ஸில் நிறைய சேரில் நல்லா கம்ஃபர்டபுளாக சாஞ்சிட்டு கால் பாதம் தரையில் நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஹார்ட் லெவலில் நம்ம பிபி கஃப் டைட் பண்ணி நம்ம பார்க்கணும். ப்ளஸ் 30 minutesக்கு முன்னாடி காஃபியோ, ஸ்மோக்கிங், ஆல்கஹால் எதுவும் எடுத்துருக்கக்கூடாது. ஒரு 2 to 3 ரீடிங்ஸ் நம்ம கண்டினியூஸாக எடுக்கணும். ஒரு வாரத்துக்கு ஒரு டைம், ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம காலைல 8 மணி நீங்கள் பிபி பார்க்குறீங்கன்னா ஒரு வாரம் ஃபுல்லாக காலைல 8 மணிக்கு இந்த மாதிரி ரெகுலராக செக் பண்ணும்போது ஒரு ஆவரேஜ் பிபி கிடைக்கும். அதில் அதிகமாக இருந்தது அப்படின்னா நம்ம டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு ரெகுலராக மெடிசன்ஸ் எடுத்துக்கலாம். சரி, இப்போது இந்த வேர்ல்டு ஹைப்பர் டென்ஷன் டேயில் நம்ம ஒரு உறுதிமொழி எடுத்துக்கணும். முதல்ல நம்மளோட பிபியை செக் பண்ணி பார்க்கணும். நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே பிபி செக் பண்ண பார்க்க சொல்லி அதிகமாக இருந்ததுன்னா அவங்கள டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி உரிய மருத்துவம் நம்ம எடுத்துக்கிட்டோன்னா இந்த பிளட் ப்ரெஷர்னால் வர காம்ப்ளிகேஷன்ஸ்லேருந்து தடுத்துக்கலாம். தேங்க்யூ ஸோ மச்.